பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமீன். இந்த நாளிலும் நாம் 40 நாள் உபவாச ஜெபத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஸ்பெஷலி ஒவ்வொரு நாளும் சிலுவையின் தியானத்தை குறித்து நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். என் தேவன் ஏராளமான நன்மைகள் அந்த சிலுவையில் வைத்திருக்கிறார் என்று. ஆமீன், ஹல்லேலூயா. நமக்காக பரலோக மேன்மையை விட்டு ஆண்டவர் இந்த பூமிக்கு நமக்காகவே அவர் கடந்து வந்தார். பாவியை ரட்சிக்கவே இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஸோ தேவன் தாமே அந்த சிலுவையில் கடந்து போகும்போது அவர் பேசின எல்லா வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமானது. அதிலும் விசேஷமாக 7 வார்த்தைகளை நாம் குறிப்பிட்டு நாம் பார்ப்பது உண்டு. இந்த உலகமே அந்த 7 வார்த்தையை உற்று நோக்குகிறது. பாருங்க, ஒருத்தர் மரண தருவாயில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மரண வாக்கு மூலம் கேட்பாங்க பாருங்க. ஒரு சிறைச்சாலையில் இருந்தாலோ இல்லை மருத்துவமனையில் இருந்தாலோ கடைசி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்து மரணத்தின் தருவாயில் வரும்பொழுது ஒரே ஆவலோடு ஜனங்க சுற்றி காத்துக்கிட்டு இருக்காங்க. இயேசு என்ன பேசுறார் அப்படின்றத அவங்க கவனமாய் காத்திருந்தாங்க. அப்பொழுது இயேசு பேசின 7 வார்த்தையில இன்றைய தினத்தில் முதல் வார்த்தை உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவர்களுடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சிலுவையில் அவரை ஒப்பு கொடுக்கும்பொழுது சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோருமே அவரை ஏளனப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், அவருடைய வஸ்திரத்தை உரிந்து எடுக்கிறார்கள், அவரை வெறுமையாக்குகிறார்கள். ஹல்லேலூயா. அவர் பரியாசம் பண்ணுகிறார்கள். ஒவ்வொரு இடத்துல அவர் மேன்மையா இருக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு. அவர் மேன்மையான வார்த்தைகளை பேசக்கூடியவர். அவருடைய சாட்சி வித்தியாசமானது. இந்த உலகத்தின் உலக ரட்சகர் அவர். அவரை குறித்து தான் எல்லாமே மறக்கடிக்கப்படுகிற அளவுக்கு அவரை குறித்து அவமான சின்னமாக அவருடைய சரீரங்களை அவருடைய வஸ்திரத்தை எடுத்து போட்டு அவரை வேணுமென்று அந்த இடத்துல இழிவுபடுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. ஸோ பாருங்க, இந்த சூழ்நிலையில தான் அவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறார்கள். 2 கல்லர்களுக்கு மத்தியில் இயேசுவானவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் அவர் பேசுகிற வார்த்தை தான், ஆண்டவரே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், தயவு கூர்ந்து இவர்களை மன்னியும் என்று அவர் ஜெபிக்கிறார். யார் இப்படி ஜெபிக்க முடியும்? பாருங்க, நம்மளை யாராவது அவமானப்படுத்திட்டாங்க, ஒரு சின்ன வார்த்தை நம்ம விரும்புகிற மாதிரி இல்லாமல் வேற மாதிரி ஏதாவது பேசிட்டாங்க, நம்மளை அசட்டை பண்ணிட்டாலோ இல்லை நம்மளை வேற மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலே போதும். பண்ணலாம் வேணாம், உங்களை தெரிஞ்சாலே போதும் உங்களை பண்ணுறாங்கன்றது அந்த ஒரு மாதிரி ஒரு உணர்வை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உடனே உங்களுடைய ரியாக்ட் எல்லாம் வேற மாதிரி மாறிட்டு இருக்கும். நாம் மனுஷர்கள் இல்லை அப்படிதான், என்ன இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இனிமேல் இவங்ககிட்ட பேசக்கூடாது, இனிமேல் இவங்களை இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஒதுங்குற மனுஷர்களாக தான் நம்ம காணப்படுகிறோம். இயேசுவானவர் பாருங்க, சிலுவையில் தொங்குகிறார். சிலுவையில் தொங்க வைத்தார்கள். நார்மலாக தொங்க வைக்கலையே, அவமானப்படுத்தினார்கள், அசிங்கப்படுத்தினார்கள். கல்லர்களுக்கு மத்தியில் இந்த தேவாதி தேவனை நிலைநிற்க பண்ணினார்கள். அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இவ்வளோ அவமானத்துக்கு மத்தியில் ஒரு மன்னிப்பின் ஜெபத்தை அவர் பண்ணுகிறார். ஆண்டவரே, இவங்க எனக்கு செஞ்சது நீங்கள் மன்னிச்சிடுங்க. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, யார் என்ன உங்களுக்கு பண்ணியிருந்தாலும் முதல் ஜெபம், இயேசுவானவர் சொன்ன முதல் வார்த்தை மன்னிப்பு. அந்த மன்னிப்பை கையில் வச்சுக்கோங்க. இது கடினமான பாதை தான், எல்லாரையும் மன்னிச்சிட முடியாது, நம்ம மறந்துடுமோனா முடியும் தவிர மன்னிக்கலாம் முடியாது. ஆனால் இயேசு என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? இல்லை, நீ மன்னிச்சாதான் அது மறக்கவே முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால மன்னிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வசனத்தில் நம்ம மத்திய 9ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அவர் பரிசேயர்கள் கேட்குறாங்க, என்ன உங்கள் தலைவர் ஆயக்காரோடும் போய் பாவிகளோடும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு போய் அவரிடத்துல கேள்விகளை கேட்குறாரு. அப்பொழுது இயேசு சொல்லுகிறாரு, நான் யாருக்கு தேவை தெரியுமா? ஸோ வைத்தியனா இருக்கிற நான் பிணியாளுக்கு தான் தேவைப்படுகிறேனே தவிர சுகமுள்ளவனுக்கு தேவைப்படலை. அப்படின்னா என்னன்னா, நான் யாருக்கு தேவைன்னா பாவிகளுக்கு தான் நான் தேவைப்படுகிறேன். ஸோ நான் பாவிகளுக்கு இறங்கி வந்தபடினால அவர்களுக்கு ஒரு நல்ல வைத்தியனாக, அவருக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாக, அவர்களுக்கு ஒரு நல்ல ரட்சகராக நான் வெளியில் வந்திருக்கிறேன் என்று பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவங்களோட தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. கேட்குறவங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்குறாரு. இவர்களை நான் பார்த்துக்கிறேன், இவங்களை நான் காப்பாற்ற தான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர்கள் விட்டு கொடுக்காம இயேசுவானவர் பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அவர் பரிந்து பேசுகிற தேவன், அவர் மன்னிப்புன்னு என்று ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிற தேவன். அவர் மன்னிச்சிருங்கன்னு கேட்கிறாரு. பாருங்க, இது ஒரு அருமையான சம்பவம், இது ஒரு அருமையான வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் கடைபிடித்து செய்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். இந்த காலை வேளையில் எல்லோரையும் மன்னித்து பாருங்க. எல்லா பிரச்சனைகளையும் நம் கண்ணு முன்னாடி கொண்டு எல்லாத்தையும் மன்னித்து பாருங்க. சிலுவையில் ஆண்டவராகிய கிறிஸ்து தொங்கின பொழுது அவர் எவ்வளவு வலிகளை அனுபவித்தாரோ அதை காட்டிலும் மேன்மையாய் 3ஆம் நாள்
அவர் உயிரோடு எழுந்தது உண்மை. அதே மாதிரி நீங்கள் மன்னிப்பு அப்படின்னு சொல்லும்போது கடினமாக தான் இருக்கும். அதை நீங்கள் மன்னித்து பாருங்கள். தேவன் பாருங்கள், அடுத்த 3 மாதத்தில் 3 நாட்களில் என் தேவன் தாமே எல்லாவற்றையும் மகிழ்ச்சிகரமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நல்ல உன்னதத்தின் தேவன் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள ஒரே ஒரு விஷயம், அவர் முதல் வார்த்தை மன்னிப்பாய். அவர் சொல்லுகிறார், மன்னிச்சிருமா, எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. முதல் வார்த்தை கொண்டு வருகிறார். நாமும் மன்னிப்போம். பாவியான ஸ்திரீயை பார்த்து குற்றப்படுத்தினவங்க கிட்டலாம் சொன்னார், யார் இந்த பிள்ளையை குற்றப்படுத்தாதீங்க. நீங்கள் பாவத்தை செஞ்சுட்டு இந்த பிள்ளையை சொல்லக்கூடாது. நீங்கள் பாவம் செய்யலைன்னா குற்றப்படுத்துங்கன்னு சொல்லி அந்த இடத்துலையும் அந்த பிள்ளையை பார்த்து சொல்லுகிறாரு. மற்றவங்களை குற்றப்படுத்துறதுக்கும் பேசுகிறாரு. இந்த பிள்ளையை பார்த்து சொல்கிறாரு, அம்மா நீ பாவம் செஞ்சுட்ட, இனி செய்யாத, நான் உன்னை தீர்க்க மாட்டேன், பாவத்தை நீ பாவி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நீ போ, நீ கிளம்பி போன்னு சொல்லிட்டு பாவியான ஸ்திரீயும் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய குணாதிசயம் நமக்கு தேவை. மாம்சத்தோடு இந்த பிரசங்கத்தை கேட்காதீங்க, ஆவியோடு கேளுங்க, ஆவிக்குள்ளாக மாறுங்க. பரிசுத்த ஆவிக்குள்ளாய் மாறும்போது தான் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த பிரசங்கம் உங்களுக்குரியது. மன்னித்து தேவ சமூகத்தில் பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, அந்த அருமையான தருணத்தில் அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா, உங்களுடைய சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிற ராஜா. ஏசப்பா, இந்த வேளையில் யாரெல்லாம் ஆண்டவரே பாவத்திற்கு மத்தியில் விழுந்து கிடக்கிறார்களோ அவர்களெல்லாம் பார்த்து ஆண்டவரே அப்பா, சபிக்கிறவர்களை பார்த்து ஆண்டவரே அப்பா, எங்களை ஏளனமாய் நினைத்தவர்களை பார்த்து நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. என் சபை யார் மன்னிக்கட்டும் ஆண்டவரே. மன்னிப்பின் ஜெபத்தை முதல் வார்த்தையாய் கற்றுக் கொடுத்தீர், அதன்படியே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். விசேஷமாக இந்த வேளையில் கூட கர்த்தாவே, வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இங்கே இந்த வேளையில் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா எல்லா வியாதி பலவீனம் இயேசு நாமத்தில் நீங்கி போகட்டும். பூரண சுகத்தை கொடுங்க, வழி நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.